இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற வண்டி ராயல் என்ஃபீல்டோட இன்டர்செப்டார் 650. இந்த வண்டியை பொறுத்தவரை ஒரு சூப்பர் என்ட்ரி பாயிண்ட், ஒரு ட்வின் சிலிண்டர், கொஞ்சம் ப்ரீமியமான பிக் பைக்ஸுக்கு ஒரு மூவுக்கு வந்து சூப்பரானது. என்னன்னா 4 லட்சத்துக்கு உள்ளாடியே ஆன் ரோட்ல வந்து அதோட பேசிக் வேரியன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த இன்டர்செப்டார் அப்படிங்கிற பிராண்ட் வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 1960களில் இங்கிலாந்துல வந்து, அதாவது அந்த ராயல் என்ஃபீல்டு அப்படிங்கிற பிராண்டோட அந்த ஹோம் பிளேஸ் இங்கிலாந்துல தான் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த இன்டர்செப்டார் அப்படிங்கிற நேமையுமே எங்க இது எடுக்கிறாங்க அப்படின்னா, அன்னைய காலத்துல வந்து ஃபாஸ்டஸ்ட்டாக இருந்த ஒரு ஃபைட்டர் ஜெட்டோட நேம்ல இருந்து அந்த இன்டர்செப்டர் அப்படிங்கிற நேம் எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த காலத்தில் அவங்க வந்து ஒரு 750 சிசி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ட்வின் சிலிண்டர் என்ஜினா வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து லேட்டஸ்ட் ஐட்ரேஷன்ல நமக்கு இப்போ கரண்டா வந்து ஒரு 648 சிசி, அதாவது 650 சிசி இருக்கக்கூடிய ஒரு பேரலல் ட்வின் என்ஜினோட தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் நமக்கு சேல்ஸ்ல இருக்குது. இதுவுமே வந்து வேரியஸ் வேரியன்ட்ஸ்லையுமே வந்து இருக்குது. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ரைட் ரிவ்யூ, ஃபீச்சர்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ். ஒருவேளை நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. இந்த வண்டியோட ப்ரைஸ், அப்புறம் வந்து அந்த வேரியன்ட் பிரேக்கப் ஆக்சுவலாக வந்து ஃபீச்சர்ஸை வச்சு அவங்க டிஸ்டிங்கிஷ் பண்ணலை. கலர் ஆப்ஷன்ஸில் என்ன வந்து டிஸ்டிங்கிஷ் ஆகுது. ஸோ பேசிக்காக வந்து நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம் கேனியான் ரெட், அப்புறம் காலி கிரீன் அப்படிங்கிற 2 கலர்ஸ் வந்து நமக்கு பேசிக் மாடல் மாதிரி சொல்லலாம். இதில் வந்து நிறைய குரோம் பிட்ஸ் நமக்கு வருது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஒரு டோல் டோன் கலர் ஆப்ஷன்ஸ் 2 வருது. பிளாக் பால் அப்புறம் சன்செட் ஸ்ட்ரிப் அப்படிங்கிற 2 கலர் ஆப்ஷன்ஸ் வருது. அதுக்கு அடுத்தது. அதுக்கு அடுத்த வேரியன்ட் பார்த்தோம்னா நமக்கு பிளாக் ரே, அப்புறம் வந்து பர்சிலோனா ப்ளூ அப்படின்னு 2 கலர் இருக்குது. அது ரெண்டுலையும் பார்த்தோம்னா நமக்கு சைலன்சர் பைப் ஃபுல்லாகவே வந்து பிளாக் டவுட்டா அலாய் வீல்ஸோட வந்து அந்த வேரியண்ட் வருது. அதுக்கப்புறம் வந்து ஹையஸ்ட் வந்து மார்க் 2 அப்படிங்கிறது. அதில் பார்த்தோம்னா உங்களுக்கு டேங்க்குமே ஃபுல்லாக க்ரோம்டாக வந்து அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்ல வரும். இதில் வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாகவே வந்து அந்த ஷைனி க்ரோம் இருக்கிறதுனால அந்த க்ரோம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு ஃப்ரெண்டோட பைக் தான். ஸோ அவங்களுமே வந்து சொன்னது என்னன்னா, அந்த மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது அந்த குரோம் நிறைய இருக்கக்கூடிய பைக்ஸில் வந்து கண்டிப்பாக நமக்கு கஷ்டம். என்னன்னா அந்த ஷைனியான மெட்டீரியல்ஸை, அந்த ஷைனை நம்ம லாங் லாஸ்டிங்காக மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த கிளீனிங் எஃபர்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம சைட்லேருந்து ஜாஸ்தியாக இருக்கும். இது வந்து பேஸ் வேரியன்ட். இது வந்து எங்களுக்கு 3,75,000 அந்த ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் 1 இயர் மட்டும் வச்சு வந்து வருது. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஆக்சசரிஸ் ஆட் பண்ணுறதை வச்சு தான் அந்த 375 அப்படிங்கிற ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து எங்கள் ஊரில் வருது. இதுக்கு மேலே அடுத்தடுத்த வேரியன்ஸ் போகும்போது ஒரு 10 to 15,000 வந்து நம்ம மேலே போயிட்டே வந்து இருப்போம். இப்போ வந்து டீட்டெயிலிங், அந்த டிசைன் எப்படி அப்படிங்கிறத ஹைலைட்டாக பார்ப்போம். ஒரு கஃபே ரேசர் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு வண்டி தான் வந்து நமக்கு இந்த ஓவரால். அதாவது லுக்ஸ் பொறுத்தவரை நமக்கு இந்த ஒரு ஷார்ட்டான ரியர் ஒரு ஹேங், அதுக்கப்புறம் கஃபே ரைசர்ஸ் பொதுவாக கொஞ்சம் கூட நமக்கு ஒரு லோ செட்டான ஒரு ஹேண்டில் பொசிஷன் சில இதில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு நார்மலாக ஒரு க்ரூசர் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு இது. ஓவரால் ஸ்டைலிங் வந்து கொஞ்சம் வந்து கஃபே ரைசர் அப்படின்னு சொல்லலாம். அந்த கிளாசிக் பிட்ஸை வந்து எங்கேயுமே கட் பண்ணாமல் கரெக்டாக வச்சுருக்கிறாங்க. என்ன ரவுண்ட் ஸ்டைலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஹெட்லாம்ப்ஸ், அதில் வந்து அந்த நல்லா பளிச்சுன்னு இருக்கக்கூடிய ஒரு குரோம் சரௌண்டிங் தான் வருது. எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. எல்லா வேரியன்ஸுக்குமே வந்து அதுவும் சேம் தான். இந்த வேரியண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் தான் நம்ம அப்படியே பேசுவோம். இதில் உங்களுக்கு அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய அந்த இண்டிகேட்டர்ஸுமே வந்து வந்துடுது. ஒரு சஸ்பென்ஷனுமே ஸ்டாண்டர்டான டெலிஸ்கோபிக் ஃபோர்க்ஸ் தான். இதில் வந்து அந்த ப்ரொடெக்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டர்ட் அந்த மாதிரி எதுவுமே வந்து படாமல் இருக்கிறதுக்கு. இதில் வந்து ஒரு அலாயில் வந்து உங்களுக்கு அந்த கிளிப் ஆன் மாதிரி கொடுத்து உங்களுக்கு ஒரு டிசைன் டீட்டெயிலிங் ப்ளஸ் வந்து அதை ஹோல்டு பண்ணுறதுக்கான ஒரு இதுவும் இருக்குது. மட் ஃப்ளாப்புமே வந்து பார்த்தோம்னா மெட்டலில் தான் வந்து ஒரு பிளாக் டவுட்டாக இருக்குது. உங்களுக்கு ஃப்ரண்டில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஸ்போக் வீல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 18 இன்ச் வீல்ஸ், 100 செக்ஷன் 90 ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய வீல்ஸ் வந்து வருது. ஃப்ரண்ட்லேயுமே டிஸ்க் பிரேக் தான், பின்னாடியும் டிஸ்க் பிரேக் தான். டுவல் சேனல் ஏபிஎஸோடையுமே வந்துடுது. இதில் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து நமக்கு சியேட்டோட டயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஸ்போக் வீல் தான். உங்களுக்கு அந்த 2வது வேரியன்ட் போகும்போதும், அதாவது பேஸ்லேருந்து 3வது வேரியன்ட் நம்ம போகும்போது அதில் வந்து அலாய் வீல்ஸ் வரும். அதான் வந்து இந்த டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இதோட ஸ்டாண்டர்டான குட்டியான அந்த ஒரு ஸ்பீடோமீட்டர் கன்சோல், நல்ல ஒய்டான ஒரு ஹேண்டில் பார், டேங்க்குமே வந்து நல்ல பெருசாக இருக்கக்கூடிய ராயல் என்ஃபீல்டு அப்படிங்கிற அந்த பிராண்டிங்குமே வந்து ஒரு 3Dயில் தனி ஒரு பீஸாகவே அந்த எம்ப்ளம் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஸ்டாண்டர்டாக நமக்கு வரக்கூடிய அந்த தை இதுக்கான சப்போர்ட். அந்த மெயினான ஹார்ட் ஆஃப் த மேட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம், அந்த என்ஜின் 650 சிசி அந்த பேரலல் ட்வின் என்ஜின். இதில் வந்து பார்த்தோம்னா சின்ன ப்ரொடெக்ஷன் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா கால் நம்ம டக்குன்னு படாமல் இருக்கிறது. என்னன்னா பிக்கர் என்ஜின், நமக்கு அந்த ஹீட்டுமே வந்து ப்ரொடியூஸ்ட் அப்படிங்கிறது அந்த ஹையராக தான் இருக்கும். இது வந்து அந்த என்ஜினுக்கான காட், அதுதான் வந்து ஆக்சசரி.
ஸோ டின் பைப் 2 பைப் வந்து உங்களுக்கு எக்ஸாஸ்ட்டாக போகிறது தெரியும் 2 சிலிண்டரில் இருந்தோம். இதில் அந்த BS6 எமிஷன் நார்ம்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த சென்சார்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து வந்துருது. பிக்கான ஒரு ஆயில் சம்ப், மற்றபடி அப்படி ஸ்டாண்டர்டாக தான் இருக்குது. நல்ல க்ளீனாக அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுவுமே இந்த போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம எவ்வளோ ஷைனியாக வச்சுருக்கிறோமோ அதுதான் வந்து இந்த வண்டியோட ஒரு கேரக்டரே இருந்திருக்கும். குட்டியான ஒரு ஃபுட் ரெஸ்ட், குட்டியான ஒரு பிரேக் லிவர் தான் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் நம்ம சைலன்சர் பைப் அப்படியே வந்து கொஞ்சம் லிஃப்ட் ஆகி இருக்கிறது மாதிரி அப்படி பளபளன்னு இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் குரோம் சைலன்சர் பைப்புமே வந்துடுது. ஒரு நைக் ட்ராக்ஸ் அந்த கேஸ் ஃபில்டு ரியர் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வந்து வந்துடுது. நமக்கு நம்ம யூஸ் பண்ணுறவங்களோட அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து அந்த ஃப்ரேமுமே வந்து நமக்கு எக்ஸ்போஸ்டாக தான் இருக்குது. பேட்டரி அந்த மாதிரி காம்பனன்ட்ஸ் எல்லாமே வரக்கூடிய அந்த பேனலிங், அதில் தான் வந்து இன்டர்செப்டர் 650 அப்படிங்கிற அந்த பிராண்டிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன ப்ரொடெக்ஷன்ஸ் வந்து நாங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஏதோ ஒரு முக்கியமான வயரிங் நமக்கு போகுது. ஸோ அது எல்லாமே ஹைட் பண்ணுறதுக்கு நம்ம கால் வச்சாலும் அதில் படாமல் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீட்டான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியே ரியரும் வந்தோன்னா நமக்கு வந்து ஒரு ரெட், அதாவது ஒரு டிரான்ஸ்லூசன்ட் ரெட் மாதிரியான ஒரு இதில் நமக்கு அந்த பிரேக் யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கிளாசிக்காக முன்னாடியே இருக்கக்கூடிய ராயல் என்ஃபீல்ட்ஸில் வரக்கூடிய அந்த ஒரு ஸ்டைலிங் தான். ஃப்ரண்டில் இருக்கிற மாதிரியே தான் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரேமுமே நமக்கு அப்படி எக்ஸ்போஸ்டாக அதில் ஹோல்டு பண்ணி இருக்கிறது மாதிரி தான் இருக்குது. மற்றபடி நீட்டாக ஸ்டாண்டர்டான ஒரு சூப்பரான டிசைன். வண்டியோட வெயிட்டுமே வந்து கொஞ்சம் ஹையாக தான். நம்ம அதுவுமே வந்து அடுத்த ஷாட்டில் பார்ப்போம். அந்த டிசைன், அந்த ஒரு பளிச் கலர் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல் பற்றி பார்ப்போம். உங்களுக்கு சிம்பிளான ஒரு அனலாக் யூனிட் ப்ளஸ் வந்து அந்த இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும் வந்து டிஜிட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் வந்து நமக்கு ஸ்பீடோமீட்டர், ரைட்டில் வந்து உங்களுக்கு டேக்கோமீட்டருக்கு கீழே தான் வந்து உங்களுக்கு அந்த வார்னிங் லைட்ஸுக்கான இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோமீட்டருக்கு கீழே தான் வந்து உங்களுக்கு ஃபியூயல் லெவல், அப்புறம் வந்து ட்ரிப் ஏபி ஓடும், அவ்வளோதான் வந்து டீட்டெயிலிங். வேறு எதுவுமே வந்து நமக்கு கொடுக்கல. என்னென்னா ஒரு கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் கொடுக்கல. ஏன்னா நம்ம ஓட்டிகிட்டு வந்த போதும் நமக்கு அந்த என்ஜினோட மேப்பிங் கூடவே வந்து அந்த கியரிங்கோட டியூனிங் எல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு டக்குன்னு வந்து ஒரு ஃபுல்லாக கெஸ்ஸிங்கில் அந்த 6 ஸ்பீடில் எந்த ஸ்பீடில் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அது வந்து ஒரு கியர் பொசிஷன் மட்டும் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி அட்லீஸ்ட் அந்த டாப் வேரியன்ஸ்லையாவது கொஞ்சம் வந்து அந்த அட்வான்ஸ்டான ஃபீச்சர்ஸ் வந்து ஒரு ஆப்ஷனாக வந்து கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் வந்து அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பையருக்கு சிலரை வந்து, அதாவது 1 or 2 பையர்ஸுக்கு வந்து மேபி அது மேக் சென்ஸாக வந்து இருக்கலாம். மற்றபடி சுவிச்சஸ் நம்ம பார்த்தோம்னா லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு ஹை பீம், லோ பீம், அப்புறம் பாஸ் வந்து ஒரு இன்டெகிரேட்டட் சுவிட்சாகவே வந்து வந்துருது. இண்டிகேட்டர், அப்புறம் வந்து ஹார்னுமே வந்து ஒரு டுவல் டோன் மாதிரி எஃபெக்டில் நல்ல லவுடான ஒரு ஹார்ன் தான். அதுக்கப்புறம் ரைட் சைடில் வந்து உங்களுக்கு என்ஜின் கில், அப்புறம் வந்து ஸ்டார்ட்டுக்கான சுவிட்ச் வந்து நமக்கு சிங்கிள் ஆப்ரேஷன்லேயே வருது. இதில் வந்து அந்த ஹசார்ட் லேம்புக்கான அந்த சுவிட்சுமே வந்து வந்துடுது. இன்னொரு அடிஷ்னலான இது என்னென்னா, நமக்கு அந்த லீவர்ஸோட பொசிஷனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான ப்ரொவிஷன் 2 சைட்லேயுமே, லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் 2லேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லிவரை வந்து நமக்கு பெஸ்ட் எர்கனாமிக்காக எது சூட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று, நம்ம ஹேண்டில் பாரில் வந்து சென்டரில் பார்த்தோம்னா ஒரு சின்ன அந்த ஒரு கிராஸ் பார் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வந்து அந்த வைப்ரேஷன்ஸையுமே வந்து அரெஸ்ட் பண்ணும். இப்போ வண்டியில் ஏறி உட்காந்து பார்ப்போம் அந்த எர்கனாமிக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. வண்டியோட வெயிட் பார்த்தோம்னா 218 கிலோ வந்து வண்டியோட ஓவரால் வெயிட். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோம்னா டீசெண்டான 174 மில்லிமீட்டர் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். என்னென்னா அந்த வண்டியோட வெயிட்டுக்கும் நமக்கு ஈஸியாக எதுவுமே டேமேஜ் ஆகாத அளவுக்கு சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு வைடான ஒரு ஹேண்டில் பார். உங்களுக்கு ஃபுட் பெக்ஸுமே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டான, ரொம்ப கமிட்டடாக பேக்கில் எதுவும் இல்லை. என்னென்னா அது வந்து ஒரு ஓவரால் ஸ்டைலிங்காக நம்ம ஒரு கேஃபே ரேசர் ஸ்டைலிங்னு சொன்னாலும் இது வந்து ஒரு ரெட்ரோ மாடர்ன் க்ரூசர் அப்படிங்கிற அந்த ஓவரால் ஸ்டைலில் தான் வந்து கரெக்டாக வந்து ஃபிட்டின் ஆகும். ஏன்னா கேஃபே ரேசர் அளவுக்கு ரொம்ப கமிட்டடான ரைடிங் பொசிஷன் எதுவும் இல்லை. நல்ல ரிலாக்ஸ்டாக தான் வந்து நமக்கு வண்டி ஓட்டுறதுக்கு இருக்குது. ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 13.7 லிட்டர்ஸ் வந்து ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி. இந்த ஒரு ஓப்பனிங்குமே வந்து பார்த்தோம்னா பியூராக குரோமில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு யூனிக்கான ஒரு ஓப்பனிங்குமே வந்து வருது. நீட்டாக தான் இருக்குது. இப்போ பின்னாடி ஒரு ஆள் உட்காந்தா எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். பின்னாடி சீட் எவ்வளோவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். இப்படி ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி தான். ஆமாம், எனக்கு நான் அஃபிஷியல் ஆக்சசரிஸ்லேயுமே வந்து ரியர் கிராப் ஹேண்டில் மாதிரி இல்லை கிராப் ரயில் மாதிரி எதுவுமே வந்து இல்லை. ஸோ நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஏதாவது பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் ஜஸ்ட்டு ஒரு சீட் இருக்குது. ஆமாம், மற்றபடி ஜஸ்ட் அந்த லக்கேஜ் ஏதாவது வச்சு டை பண்ணி அப்படி ஒரு சிங்கிளாக லாங் ரைட் போகிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வண்டியாக தான் இருக்கும். இப்போ அடுத்ததாக மெயினாக வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். அதுதான் வந்து முக்கியமான ஒரு என்னென்னா அந்த பேரலல் ட்வின்னோட அந்த ஒரு ரம்பிள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி வந்து குட்ட 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 குட்டன்னு நமக்கு அந்த ஒரு சவுண்டோட ஐடில் ஆகிறது. ஸோ உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். மைக்கையுமே எடுத்து
அப்படியே ஒரு ஸ்வீட்டான ஒரு சவுண்டிங்கில் பெருசாக வைப்ரேஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் அப்படி சூப்பராக ஐடில் ஆகுது. அந்த ஒரு தம்புமே உங்களுக்கு வந்து கேட்கும். கொஞ்சம் ரைஸ் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு அந்த அந்த ஒரு எஃபெக்ட் வந்து கேட்டிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படியே ரைஸ் ஆகிட்டு கொஞ்சம் வந்து ஒரு பாப்ஸ் அண்ட் பேங்க்ஸ் மாதிரி லைட்டாக வந்து அந்த ஒரு சவுண்டோட சூப்பராக இருக்கிறது. எக்ஸாஸ்ட் சூப்பராகவே இருந்திருக்குது. இப்போது இந்த வண்டியோட மோஸ்ட் எக்ஸைட்டிங் பார்ட் அந்த 650cc பேரலல் ட்வின் 4-ஸ்ட்ரோக் என்ஜினை வந்து ஓட்டி பார்ப்போம். வண்டியோட பவர் அவுட்புட் அப்படின்னு பார்த்தோம்னா 47 PS வந்து 7250 RPMல ப்ரொடியூஸ் ஆகுது. 52.3 Nm ஆஃப் டார்க் வந்து 5150 RPMல வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இதில் வந்து ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இக்னிஷன் பார்த்தோன்னா டிஜிட்டல் ஸ்பார்க் இக்னிஷன் அப்படிங்கிற அந்த டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு அந்த எலக்ட்ரானிக் அந்த ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான். இதில் வந்து ஒரு ஸ்டெல்லாரான அந்த ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னா அந்த 52 Nm ஆஃப் டார்க் வந்து நமக்கு அப்படியே லோவர் எண்டில் இருந்தே கிடைக்கிறது தான். ஆனால் கியரிங் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஃபஸ்ட் கியர்லேயே வந்து அப் டு 40, அதாவது ரன்னிங் பீரியடில் தான் இருக்குது. அப் டு 6000 RPM வரைக்கும் தான் நம்ம இன்றைக்கி ரைவ் பண்ணி ஓட்டியிருக்கிறோம். இருந்தாலுமே வந்து அந்த ஃபஸ்ட் கியர் அப்படியே ஹோல்டு பண்ணி ஒரு 50 km ஸ்பீடு வரைக்கும் வந்து அப்படியே ரைஸ் ஆகுது. நல்ல ஸ்டெல்லராக பயங்கரமான வைப்ரேஷன்ஸோ எந்த விதமான ஒரு நாய்ஸோ நாக்கிங்கோ இல்லாமல் சூப்பராக வந்து அப்படியே வந்து செட்டில்டாக ரைஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்தடுத்த கியர்ஸ் போகும்போதும் ஒரு 4th கியர்லாம் வந்து ஒரு 40 km/h ஸ்பீட்லேயே வந்து நமக்கு ஷிஃப்ட் பண்ணிக்க முடியுது. அதிலிருந்து அப்படி செட்டில்டாக நமக்கு போக முடியுது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு வில்லேஜ் ஸ்பீடில் இல்லை ஒரு சிட்டி ஸ்பீடில் நம்ம மெதுவாக ஓட்டிகிட்டு இருக்கும்போது லைட்டான ஆக்சிலரேஷனில் அந்த 52 Nm ஆஃப் டார்க்கை வச்சே வந்து அந்த வண்டியை ஓட்டலாம். அப்படி ஸ்மூத்தாக கிளச்சர் ரிலீஸ் பண்ணி அப்படி கிராஜுவலாக நம்ம ஓட்டும்போது அந்த ஒரு ஃபன் ஃபேக்டரே வந்து வேறு. அதுக்கப்புறம் நீங்கள் மைல்டான த்ராட்டில் இன்புட் கொடுக்கும்போதே அந்த வண்டியோட அந்த 47 ஹார்ஸ் பவரை வந்து அப்படியே அந்த ஒரு புஷ்ஷில் அந்த ஒரு ரஷ்ஷில் நமக்கு ஃபீல் பண்ண முடியும். அதுதான் வந்து ஒரு சூப்பரான ஹைலைட்டிங் ஃபேக்டர் ஆஃப் தி என்ஜின். அதுக்கப்புறம் வந்து நம்ம மைல்டான ஆக்சிலரேஷன்லேருந்து கொஞ்சம் வந்து மிட் ஆக்சிலரேஷனுக்கு நம்ம ரைஸ் பண்ணாலே வந்து அந்த வண்டி அப்படியே புஷ் பண்ணி சூப்பரான ஒரு சவுண்டோட அந்த ஒரு ஃபீலே வந்து தனி. என்னென்னா நான் வந்து இன்றைக்கி வரைக்கும் லைஃப்பில் ஓட்டி இருக்கிற பிக்கஸ்ட் என்ஜின் அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான். இதுக்கு முன்னாடி அந்த டியூக் 390 டாமினார் அந்த மாதிரி வந்து சீரீஸில் வந்து வண்டி ஓட்டியிருக்கிறோம். இந்த 650cc தான் வந்து இது வரைக்கும் நான் மேக்ஸிமமாக ஓட்டி இருக்கக்கூடிய வண்டி. சூப்பரான ஒரு ஃபீல், அது ஒரு வேறு லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல் தான். பெருசான வைப்ரேஷன்ஸ் எதுவுமே வந்து ஸ்லோ ஸ்பீடில் நமக்கு கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஹை ஸ்பீடில் நம்ம போகும்போது ஒரு 60 km/h அண்ட் 60 to 70 போகும்போது 6th கியருமே நம்மளால் ஸ்மூத்தாக வந்து போக முடியுது. ஒரு ஸ்டேட் ஹைவே மாதிரியான ஒரு இடத்துல வந்து அப்படி செட்டில்டாக வந்து ஒரு 70 km 80 km வந்து க்ரூஸ் பண்ணணும்னா நமக்கு சூப்பரான ஒரு செட்டில்டான ஒரு க்ரூஸிங் அப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டக்கூடிய அந்த ஒரு சவுண்டோட சூப்பரான ஒரு கேரக்டர் அந்த வண்டி கொடுக்குது. அது வந்து ஒரு ரொம்ப ஹைலைட்டான விஷயம் தான். அதுக்கப்புறம் ஹைவேல போயிட்டோம், ஆக்சிலரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா சும்மா ஜிவ்வுன்னு இருக்கக்கூடிய அந்த இன்டர்செப்டார் அந்த ஒரு ஃபைட்டர் ஜெட் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பேர் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து சும்மா ஜம்முன்னு வந்து பவர் டெலிவரி கொடுக்குது. 100 ஈஸியாக, அது நம்ம நினைக்காத டைமில் டக்குன்னு வந்து 100 வந்து நமக்கு ஸ்பீடு பில்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 120 130 போனால் கூட வண்டி சூப்பர் செட்டில்டாக அப்படி ஜம்முன்னு அப்படியே சூப்பரான ஒரு ஹைவே எக்ஸ்பீரியன்ஸுமே கொடுக்குது. சீட் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் நெகட்டிவ் தான். என்னென்னா ரொம்ப வைடு கிடையாது, ரொம்ப ஒடுக்கமாக இருக்கக்கூடிய சீட் அப்படிங்கிறதுனால நம்ம ஓட்டின வரைக்குமே வந்து ஓகேவாக இருந்துச்சு. பட் ரொம்ப லாங்கெல்லாம் போகும்போது அந்த சீட் வந்து கொஞ்சம் கூட வீதியாக இருந்துச்சுன்னா இன்னுமே நம்ம கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டிங்க்கு நம்மளால் வர முடியும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. ஸோ அது மட்டும்தான் ஒரு சின்ன நெகட்டிவாக வந்து பார்க்குறேன். மற்றபடி சிட்டியில் நம்ம ஓட்டும்போது கொஞ்சம் வந்து ஹீட்டு நமக்கு தெரிய தான் செய்யுது. அது ஆப்வியஸ்லி இருக்க தான் செய்யும். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய என்ஜின். இப்போது அது வண்டியோட ஓவரால் மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போதும் நம்ம ஃப்ரெண்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் மைலேஜ் வந்து என்னென்னா நம்ம அக்கேஷனில் அப்பப்போ மட்டும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அதாவது இன்பிட்வீன் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஐடியல் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது மைலேஜ் வந்து ரொம்ப ஒரு 15 to 17 ரேஞ்சுக்கு வரைக்கும் வந்து ட்ராப் ஆகுது. மற்றபடி ஸ்டாண்டர்டாக நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அப்படி ஒரு 25 ரேஞ்ச் வந்து நம்ம சிட்டிக்குள்ளாட 20 to 25 ரேஞ்சில் வந்து சிட்டிக்குள்ளால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹைவேல நம்ம அப்படி க்ரூஸ் பண்ணி போகும்போது ஒரு 28 வரைக்கும் வந்து
எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து அந்த ஓனர் நம்ம ஃப்ரெண்டோட வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இருக்குது. ஒரு நெகட்டிவாக தெரிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதுவுமே நம்ம ஃப்ரெண்டும் சொல்லியிருந்தாங்க, எனக்குமே வந்து கண்டிப்பாக ஃபீல் ஆச்சுது. அந்த வண்டியோட வெயிட்டுக்கும் வண்டியோட பவருக்கும் அந்த பிரேக்ஸ் வந்து அப்படி ஒரு ரொம்ப ஷார்ப்பான ஒரு பிரேக்ஸாக இல்லை, கொஞ்சம் ப்ரோக்ரெசிவாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஒரு ரெட்ரோ மாடர்ன் க்ரூசர் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் தான் அந்த பிரேக்ஸ் வந்து பவர் நமக்கு கிடைக்குது. இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு ஷார்ப்பான இன்னும் ஸ்போர்ட்டியான ஒரு பிரேக் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அதாவது இந்த வண்டியோட வெயிட்டையும் அந்த பவரையும் ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பிரேக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு ஒரு பெட்டரான ஸ்டாப்பிங் பவர் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்கும். மற்றபடி ஹைவேல நம்ம ஒரு 120 அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக நம்ம க்ரூஸ் பண்ணி போகும்போது நமக்கு கொஞ்சம் வந்து ஒரு பஸ் வைப்ரேஷன் அப்படின்னு நமக்கு சொல்ல முடியாது. வைப்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு லாங் டேர்ம் தான். என்னென்னா ஓரளவுக்கு நல்லா ரிஃபைண்டான நல்ல ஒரு ரிலையபிளான பேக்கேஜ் தான் வண்டி இருக்குது. மற்றபடி ஹை ஸ்பீட்ஸில் போகும்போது ஒரு ஓவரால் பஸ் வந்து லைட்டாக நமக்கு தெரியுது. அது மட்டும்தான். அது ஒரு நெக்லிஜிபிள் நெகட்டிவ் அப்படின்னு தான் வந்து நம்மளால் சொல்ல முடியும். ஓவரால் அந்த ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ஒரு தனி ஃபீல் தான் நமக்கு. அதுதான் அந்த ஒரு ஃபீல் அப்படிங்கிறது தான் நமக்கு. அந்த ரைடிங் பொசிஷன் ஆகட்டும், அந்த இன்ஜினோட தம்பிங், அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது அப்படிங்கிறது தான் இந்த ரைடு எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நமக்கு கிடைக்கிறது. ஓவரால் இந்த வண்டியோட ஒரு வெர்டிக்டாக சொல்லணும்னா, அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். என்னென்னா அந்த ஒரு பிக்கர் பைக்கை வந்து ஃபஸ்ட்டு ஓட்டும்போது நமக்கு அப்படி ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்த இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட், அதோட பவர், அந்த ராவாக கிடைக்கக்கூடிய அந்த ஆக்சிலரேஷன்லேருந்து பெரிய இன்ஜின் அப்படிங்கிறதுனால அதில் கிடைக்கக்கூடிய அந்த ரா டார்க் தான் வந்து அந்த ஹார்ட் ஆஃப் த மேட்டர் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு ஆஸ்பெக்டில் என்ன பார்த்தோன்னா, இதில் வந்து இப்போ யங்ஸ்டர்ஸ் உங்களுக்கு வந்து இந்த கேட்டகரியில் ஒரு பிக்கர் என்ஜினில் வந்து இந்த பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறத விட கொஞ்சம் வந்து லோ பட்ஜெட்டில் நம்ம பார்க்கணுன்னா, அதாவது ஆல்மோஸ்ட் இந்த பட்ஜெட்டில் ஒரு டியூக் 390 மாதிரி வண்டி எடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சேம் பவர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதில் வந்து என்னென்னா ஒரு 46 ஹார்ஸ் பவர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் டார்க் வந்து இதில் 52, அதில் 40. அதுதான் வந்து அந்த டிஃபரன்ஸை வந்து மேக் பண்ணுறது. இது வந்து கொஞ்சம் கூட ரிலாக்ஸ்டாக அப்படியே ஓட்டுறதுக்கு, அது வந்து ரொம்ப ராவான ஆக்சிலரேஷனுக்கு, குவிக்கான பர்ஸ்ட் ஆக்சிலரேஷனுக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து அப்படியே கிராஜுவலாக வந்து ஸ்பீடை ஏற்றி அப்படியே க்ரூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து அந்த ஒரு 2 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸில் இருக்கிறது தான். இது வந்து அந்த ரெட்ரோ ஸ்டைலிங் உங்களுக்கு பிடிக்கும், ஒரு சூப்பரான என்ட்ரி பாயிண்ட் அந்த ஒரு பிக்கர் என்ஜின்ஸுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தரவுலி என்ஜாயபிள் ஒரு ரெட்ரோ மாடர்ன் க்ரூசராக வந்து இருக்குது அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே வந்து இல்லை. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. என்னென்னா என்னோட வந்து ஒரு ஹாப்பினஸ் தான் அப்படியே வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். சூப்பரான வந்து ஒரு ஃபீலிங்கை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஃபியூச்சர் அப்டேட்ஸும் மிஸ் ஆகாது. வண்டி இந்த மாதிரி பவர்ஃபுல் வண்டி எடுத்தாலும் சரி, எவ்வளோ பவர்ஃபுல்லான வண்டி நம்ம வச்சுருந்தாலும் சரி, ரோட்டில் போய் வரும்போது எப்போவுமே ஒரு நிதானம் அப்படிங்கிறது மனசில் இருந்தால் நமக்கும் சேஃப், மற்றவங்களுக்கும் சேஃப். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.